ஷேக் தாவூத் அண்ணா அவர் தான் கால் பண்ணார். அப்போ அவர் இந்த இதில் இருந்தார். அவர் கேட்டார், என்ன தலைப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ தான் நான் முத்துலிங்கம் என்கின்ற தமிழின் ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளருடைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்திருந்த ஒரு காலம். அந்த புத்தகத்தோட பேர் ஒன்றுக்கும் உதவாதவன். பேரே நல்லா இருக்குல்ல. நான் டக்குன்னு சொன்னேன், என்ன தலைப்பு அப்படின்னார். ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னேன். என்ன யார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. புத்தகத்தோட தலைப்பே இதுதாங்க அப்படின்னு. உடனே அவர் அதை அப்படியே போட்டார். அந்த நாள் வர வர எனக்கு அப்படியே பக்குன்னு ஆச்சு. என்ன பேச போகிறோம், ஒரு புத்தகத்தை மட்டுமே சொல்லிட்டோமே. பொதுவாக புத்தகம்னு சொன்னால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கூட என்னத்தையா பேசி ஒப்பேற்றி விட்டுறலாம். ஒரு புத்தகத்தை வச்சு, அதுவும் முத்துலிங்கம் அந்த நேரத்தில் ரொம்ப தமிழ் மக்களிடம் பரவாத ஒரு காலம் வேறு, எப்படி பேச போகிறோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அந்த நாளுக்கு முந்தின நாள் அந்த புத்தகத்தை திரும்ப புரட்டும் போது முத்துலிங்கம் அவர்கள் அந்த முன்னுரை எழுதி கீழே அவருடைய இமெயில் ஐடி கொடுத்துருந்தார். முத்துலிங்கம் யாருங்கிறத இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர், இலங்கை தமிழர். அவருடைய ஒரு 17வது 18வது வயதில் யுத்த காலத்தில் அங்கிருந்து தப்பித்து போய் இங்கிலாந்தில் படித்து உலக வங்கியில் பணிபுரிந்து ஐநா சபையில் ஒரு முக்கியமான பங்காற்றி இன்றைக்கு கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 88 வயதான தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர் முத்துலிங்கம். நீங்கள் தமிழ் மொழியில் உலகளாவிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கில புத்தகங்களை படிக்க வேண்டாம். முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய எல்லா புத்தகங்களையும் படியுங்கள். உலகத்தின் எல்லா கண்டங்கள்லையும் அவர் வேலை பார்த்துருக்கிறார். எல்லா கண்டங்களிலும் அவர் பயணம் செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு எழுத்து ஆளுமை அவர். அவருடைய இமெயில் ஐடி அதில் இருந்தது. எனக்கு ரொம்ப வேறு பயமாக இருந்ததா உடனே ஒரு இமெயில் போட்டேன் மொபைல் ஃபோனில் இருந்தே. அந்த இன்விடேஷனை ஃபோட்டோ காப்பி எடுத்து, சார் உங்களுடைய புத்தகத்தை தான் முதலில் நான் பேச போகிறேன் பெரம்பலூருங்கிற ஊரில், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு அனுப்பினேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்கேயோ இருக்கிற தமிழ்நாட்டிலே ராஜபாளையம்ங்கிற ஊரில் இருந்து பெரம்பலூர்னு ஒரு ஊருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கே வரவே இல்லை. ஏதோ ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிருக்கிறார் எப்போன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு தமிழ்நாடு ரொம்ப அறிமுகமான ஒரு நாடே கிடையாது இந்தியா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெரம்பலூர் மக்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லுங்கள், தைரியமாக பேசுங்கள், உங்களுக்கு பக்கத்தில் அன்றைக்கு கடவுள் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு அனுப்பினார். நான் திரும்பி பார்த்தேன், என் பக்கத்தில் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா உட்கார்ந்துருந்தார். அவர் சொன்னார், முத புத்தக திருவிழாவில் பேசுகிறார், கம்பீரமாக பேசு அப்படின்னு சொல்லி ஏதோ அவருடைய வார்த்தையை அவர் மூலமாக வந்தது போல நினைத்து கொண்டு நான் அன்றைக்கு பேசினேன். பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் அன்றைக்கு என்னுடைய பேச்சை உற்சாகமான கைதட்டல்களோடும் மனமகிழ்வோடும் இந்த மண் ஏற்றுக்கொண்டது. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நிறைய புத்தக திருவிழாக்களில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதால் இந்த மண்ணுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, நிறைய பெண்கள் இன்னும் உட்காந்துருக்கீங்கிறது இன்னும் சந்தோஷம் இல்லையா? நேரம் கிளம்பியிருப்போம் இல்லையா, லேட் ஆகிடுச்சு, வாங்க அப்படியே போய் ஒரு தோசையை சுட்டு சட்டினிகளை அரைச்சி அப்படின்னு கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெண் குல தங்கங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். அது மதுக்கூர் அண்ணா சொன்னாங்க இல்லையா, கீழடியில் அந்த மண் பானையில் அன்னைக்கு ஒரு தமிழச்சி தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறாள். நாம் 2500 வருடங்களாக தமிழ் பண்பாட்டிலிருந்து நாம் விலகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நம்மளுடைய பெண்கள் ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட, ஒரு சின்ன தட்டு வாங்கினா கூட காரியம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேரை அடி, புஷ்பலதான்னு பேரை எழுது, காளியம்மான்னு பேரை அடி. ஏமா இப்படி 10 ரூபா பாத்திரத்துக்கு போய் இப்படி பந்தா பண்ணிக்கிறேன்னு வீட்டில் எத்தனையோ கணவர்கள் கோச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தெரிந்து கொள்ளுங்கள், எங்கள் பெண்கள் எந்த காரியம் செய்தாலும் அது தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை கீழடியிலிருந்து நாம் நிரூபிச்சிருக்கிறோம். அதனால் பாத்திரத்தில் பேர் எழுதுவது நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, நம்முடைய தமிழின் தொடர்ச்சி என்பதால் நாம் தமிழச்சிகளாக எப்போதுமே பெருமைப்பட்டு கொள்ளலாம். அதனால் இன்னும் எதில் எழுதாமல் விட்ருக்கீங்களா, அருவாமனை, கத்தி எல்லாத்துலேயும் உங்கள் பேரை எழுதி உங்கள் அடையாளத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று ரொம்ப சந்தோஷமான விஷயம், சுளுந்தி முத்துநாகு ஐயா இருந்தார் இல்லையா, அவர் பேச்சை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அவர் பேச்சை உள்வாங்கினீங்களோ இல்லையோ, வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தக திருவிழாவில் அவர் எழுதின புத்தகம் சுளுந்தி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவருடைய ஒரு புத்தகம் வாங்கியே ஆகணும். ஏன்னா அந்த புத்தகத்துக்குள் ஒரு நூற்றாண்டின் வரலாறு, ஒரு மண்ணில் இந்த ஜாதிய அடுக்குகளில் ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற அடையாளம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாம் கத்தி எல்லாரும் வச்சுருக்க முடியாது. கத்தி 2 பேர் தான் பயன்படுத்த முடியும். ஒன்று சவர செய்கிறவங்க பயன்படுத்தலாம், இன்னொன்று படை வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ ஆச்சரியமாக இருக்குல்ல, படக்குன்னு கத்தி எடுத்துகிட்டு ஸ்கூலில் மாணவன் டீச்சரை குத்த போகிறான்.
எப்படியெல்லாம் நம்ம பண்பாடு மாறிடுச்சு பாருங்கள். அன்றைக்கெல்லாம் கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாதுன்னு திங்கக்கிழமை பிள்ளைங்க சாமியை கும்பிடும். கடவுளே இன்றைக்கி கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் டெஸ்ட் வைக்கக்கூடாது, அப்படியே டெஸ்ட் வச்சாலும் அதை திருட்டி உடனே கொடுக்கக்கூடாது, அப்படியே கொடுத்தாலும் பெரும்பாலும் அடிக்கக்கூடாது, இப்படிலாம் வேண்டணும். இன்றைக்கி கணக்கு வாத்தியார் திங்கக்கிழமையில் கடவுளை கும்பிட்றாரு. கடவுளே இன்றைக்கி எந்த பையலும் கத்தியோடு வரக்கூடாது, வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது, பக்கத்தில் இருக்க சயின்ஸ் டீச்சரை குத்திட்டு போட்டும். இன்றைக்கி எவ்வளோ மோசமாக நம்முடைய ஒரு கலாச்சாரம் மாறி இருக்கிறது பாருங்கள். ஆனால் அன்றைக்கி கத்தி 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று எழுதப்படாத ஒரு சட்டமே இருந்திருக்கிறது. அந்த சுளுந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சடக்குன்னு தீப்பெட்டி எடுத்து பொருத்தினோம்னா தீ வீட்டுக்கு வந்துடுது இல்லையா? அன்னைக்கு தீ அப்படி எல்லார் வீட்டிலும் பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு கோவில் இருக்கும் இல்லையா? அந்த கோவிலில் தீ எரிந்து கொண்டு இருக்கும். அதை எடுத்து கொண்டு போய் நம்ம தீயில அடுப்பு வைக்கணும், அடுப்பில் தீ வைக்கணும். எல்லாத்துக்கு பின்னாலும் ஆச்சரியமான அடிமைத்தனங்கள் இருந்திருந்தது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அது அன்னைக்கு அர்த்தமாக இருந்தது. ஒரு தடி வச்சுக்கிட்டு தண்டல்னா வரி வாங்குறவன், வரி வாங்குகிறவன் மட்டும்தான் அவ்வளவு ஆளுயர தடி வைத்திருக்க முடியும் என்று அன்றைக்கு இருந்தது. அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு இடையில் தான் நாமெல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு கல்வியை படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஒட்டன்சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருன்னு அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது ஒட்டன் சத்திரம் கிடையாது, ஒற்றன் சத்திரம். ஒற்றர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடம் சத்திரம். அது ஒற்றன் சத்திரம் என்பதுதான் காலப்போக்கில் ஒட்டன் சத்திரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். எங்கள் ஊரில் தெருவில் சும்மா விளாண்டுட்டு இருப்பாங்களே பசங்க, அவனுங்க ஒரு வசவு வைவாங்க, அவன் கிடக்கான் வீணா போன வெங்கம்பையா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைக்கு எங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, ஏதோ சாதாரண வார்த்தை போல அப்படின்னு நினச்சா அந்த புத்தகத்தை படித்த உடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேன். இதை நான் சொல்ல முடியாது, அந்த வெங்கம்பையங்கிற அர்த்தத்துக்கு நான் சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த புத்தகத்தை படித்தாதான் தெரியும். சில பேரை சொல்லுவோம்ல, அவன்கிட்ட பையா துட்டு கேட்டா ஈத்தர பைய அப்படிம்பாங்க தெரியுமா? இந்த வார்த்தை இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்கல்ல. அந்த ஈத்தர பையங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை சுளுந்தி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கத்தான் முடியுமே தவிர அது மேடையில் சொல்லவே முடியாது. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் அன்றைக்கு இருந்தது என்பதை அவர் அந்த புத்தகம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் வெளிவந்து கொஞ்சம் வருஷத்துக்குள்ளேயே 8 பதிப்புகள் பார்த்த ஒரு புத்தகம் என்றால் அது சுளுந்தி என்கின்ற ஒரு புத்தகம்தான். அதனால் அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சங்கரங்கோயிலில் இருக்கிறார், அவருக்கு பார்கவிராஜன் அப்படின்னு பேர், நல்ல கவிஞர். அவர் நல்ல புத்தகம் எங்கே கிடைச்சாலும் வாங்கி ஓடி வந்து தேடி தேடி கொடுப்பார். அவர் தேடி கொண்டு வந்து கொடுத்த அந்த சுளுந்தி புத்தகம் 100 பேருக்கு அந்த ஒரு மனுஷனே வாங்கி வாங்கி கொடுத்தார். 100 பேருக்கு தேடி தேடி போய் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தார். நம்மளுடைய மறைக்கப்பட்ட வரலாறு, நம்முடைய ஒடுக்கப்பட்ட வரலாறு, இதை நீங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தார். அந்த புத்தகம் நிச்சயமாக உங்கள் புத்தக திருவிழாவிலும் இருக்கும். நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் சுளுந்தி புத்தகம் வாங்கி முதலில் படிக்க வேண்டும். அந்த ஒரு எழுத்தாளரை இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும், பப்பாசி அமைப்புக்கும் ஒரு பெரிய நன்றிகளை நீங்கள் பாராட்டுகளாக, கைதட்டல்களாக தர வேண்டும். ஏன்னா நம்ம படைப்புகளை தானே மேடையில் கொண்டாடுறோம். படைப்புகளை கொண்டாடினால் போதாது, படைப்பாளியையும் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு எழுத்தாளரை நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் இல்லையா? அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு தலைப்பு வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு. வாசிப்பை ஏங்க நேசிக்கணும்? நேசிப்பு அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சொந்தமானது? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நேசிப்போம். இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பொம்மையை நேசிப்பாங்க, சாக்லேட் பிஸ்கட்டு நேசிப்பாங்க. இளம் வயதில் நம்ம பசங்க யாரை நேசிப்பாங்க? அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை நேசிப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை, பொருள் மேல் நம்மளுடைய நேசத்தை வைப்போம். ஆனால் வாசிப்பை ஏன் நேசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தலைப்பாக கொடுத்துருக்குறோம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்களை நேசிங்க, நீங்கள் விரும்புகிறவங்களை நேசிங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் நேசிங்க. ஆனால் ஏன் புத்தகத்தை நேசிக்க வேண்டும் தெரியுமா? புத்தகம் ஒருபோதும் பொய் சொல்லாது, புத்தகம் ஒருபோதும் ஏமாற்றாது, புத்தகம் ஒருபோதும் முதுகுக்கு பின்னால் நின்று குத்தாது, புத்தகம் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யவே செய்யாது, புத்தகம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசவே பேசாது, புத்தகம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே நமக்கு சொல். அதனால தான் மனிதர்களை தாண்டி புத்தகத்தை நேசிக்க வேண்டும், வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்து நம்ம எதையுமே முடிவுக்கு வந்துடக்கூடாது. இப்போ வேலண்டைன்ஸ் போச்சு இல்லையா, காதலர் தினம். அந்த அன்னைக்கு ஒருத்தன் அவன் நண்பன்கிட்ட சொல்லியிருக்கான், நான் இன்றைக்கி என் காதலிட்ட போய் என் காதலை சொன்னேன்,
எனக்கு 5 ரூபா செலவு, அவளுக்கு 500 ரூபா செலவு அப்படின்ட்டு இருக்கான். சரி எல்லாரும் சே உனக்கு ட்ரீட் கொடுத்தாலாடா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் கேட்டிருக்கான், அது என்னடா உனக்கு 5 ரூபா செலவு அவளுக்கு 500 ரூபா செலவு. இவன் சொல்லியிருக்கான், நான் ஒரு 5 ரூபாய்க்கு ரோஜாப்பை கொண்டு போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன், அவள் 500 ரூபா செருப்பை கழட்டி செவுட்டிலே அடிச்சிட்டா. அதனால தான் எனக்கு 5 ரூபா செலவு அவளுக்கு 500 ரூபா செலவுன்னு. வெளிப்படையாக பார்க்கும்போது எதை இவன் காதலை அவள் ஏற்றுக்கொண்டது மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் உள்ளார்ந்து போய் பார்க்கும்போது அதற்கு அர்த்தமே மாறுபாடாகி விடுகிறது. மற்றவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து, நாம் பார்க்கிற வார்த்தையை வைத்து மேலோட்டமான முன்முடிவுகளுக்கு நாம் ஒருபோதும் வரவே கூடாது. ஒரு ஹோட்டலில் நைட் நேரம் இல்லையா, நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறீங்க எனக்கு தெரியுது, நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா, லேட் ஆயிடுச்சு, இனிமே போய் தோசை சுட முடியாது, இனிமே போய் சட்னி அரைக்க முடியாது, அப்படியே போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்மளும் இப்படி தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நைட்டு வீட்டில் பார்சல் வாங்குறதுக்காக ஹோட்டலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். வேகமாக வந்த ஒருத்தர் பார்சல் கேட்குறாரு, அண்ணே 2 புரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு, அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றி ஊற வச்சு, அதுக்கு மேலே ஒரு புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே கொஞ்சம் எலும்பு வச்சு ஊற வச்சு பார்சல் கட்டி வைங்க, இந்த வந்துடுறேன்ட்டு போயிட்டார். இவரும் புரோட்டா வாங்க வந்த ஆள் தான், பார்த்துருக்குறாரு. சரி ரொம்ப வித்தியாசமான ரசனையாக இருக்கே, நல்லா இருக்கும் போலன்னு எனக்கு அதே மாதிரி பார்சல் பண்ணுங்கன்னு வாங்கிட்டார். வாங்க வந்தவர் வாங்கிட்டு கிளம்புறாரு. இவர் கேட்டிருக்காரு, ஏங்க இது வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி பார்சல் பண்ண சொல்கிறீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ, ரொம்ப ருசியாக இருக்குமோன்றிருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்னங்க தெரியும், எங்கள் நாய்க்கு எப்பயுமே இப்படி தான் போடுவாங்க, நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, நீங்களும் நாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அவர் ஆமாம் எங்கள் வீட்டு நாய்களுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். அதனால் மேலோட்டமாக ஒரு மனிதன் பேசுகிற பேச்சை, நாம் பார்க்கிற வாழ்க்கையின் முறைகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. புத்தகம் உள்ளார்ந்த அற்புதங்களை தனக்குள் அடக்கியது என்பதை வாசித்து பார்த்தால்தான், அதற்குள் இருக்கிற அர்த்தத்தை உள் உணர்ந்து பார்த்தால்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். புத்தகம் பாருங்கள், செவ்வகமாக இருக்கும், இல்லை சதுரமாக இருக்கும். ஒரு அறிஞன் சொன்னான், சதுரமாக செவ்வகமாக நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னலை நீங்கள் திறந்தால் உங்கள் வீதி மட்டும்தான் தெரியும். ஆனால் புத்தகம் என்கின்ற இந்த ஜன்னலை திறந்தால் உலகமே உங்களுக்கு காட்சி அளிக்கும் என்றால் புத்தகம் அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது. ஒரு புத்தகத்துக்குள்ளே உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு அறிஞன் சொன்னான், என்னுடைய வீட்டை அழகுபடுத்த புத்தகத்தை தவிர வேறு ஒரு சிறப்பான பொருளை நான் கண்டதே இல்லை. நம்ம வீட்டை அழகுபடுத்தணும்னா என்ன பண்ணுறோம், ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், ஏதாவது அழகு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். ஆனால் இந்த பொருட்களை எல்லாம் விட நாளை இந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து ஒரு அலமாரியில் வையுங்கள், அதை போல உங்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சாதனம் எதுவுமே கிடையாது. இந்த அலமாரியில் அடுக்கி வைக்கணும். இன்றைக்கும் இவ்வளவு நாம் வளர்ந்துருக்கிறோம், ஆனால் வீடு கட்டும் போது எத்தனை பேர் புத்தகத்துக்கு என்று ஒரு அறையை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். சமீபத்தில் வீடு கட்டின எத்தனை பேர் புத்தகம் வைப்பதற்கு என்று ஒரு அறையை வைத்திருக்கிறோம். சமையலருக்கு, பூஜை அறைக்கு, இந்த வேண்டாத பொருட்களை எல்லாம் போட்டு வைப்பதற்கு கூட ஒரு அறை இருக்கிறது இல்லையா, ஸ்டோர் ரூம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் யாராவது லைப்ரரி ரூம் அப்படின்னு யாராவது வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கிறோமா? ஒரு அலமாரி வைத்து புத்தகங்களை அடுக்கி வையுங்கள். அந்த அலமாரிக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு புதிய உலகமே திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நார்னியான்னு ஒரு படம் இந்த அடிக்கடி ஏதோ ஒரு டிவியில் போட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 அண்ணன் 2 தங்கச்சி இருப்பாங்க அந்த படத்தில். அவங்க 4 பேரும் சராசரி மனிதர்களாக நம்மளை போல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரியை திறந்துட்டாங்கன்னா வேறு ஒரு பெரிய உலகம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அவங்களுக்குன்னு ஒரு அரண்மனையே இருக்கும். பார்த்தா அவங்களுக்குன்னு மனிதர்கள் இருப்பாங்க. சிங்கம், புலி, கரடி எல்லாம் இவங்ககிட்ட வந்து பேசும், போரெல்லாம் செய்வார்கள். எப்படி அந்த நார்னியா திரைப்படத்தில் ஒரு அலமாரியை திறந்தால் அவர்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் விரிந்திருக்கிறதோ, அதுபோல உங்கள் புத்தக அலமாரியை நீங்கள் திறந்தால் உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யம் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு காத்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். புத்தகத்துக்குள்ளே அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஒரு கவிஞன் தான் எழுதினான், நான் இறந்தால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போவேன். சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொர்க்கத்தை பார்த்ததில்லை, ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சொர்க்கம் என்பது புத்தகங்களால் நிரம்பிய நூலகத்தை போல்தான் இருக்கும் என்று அவன் எழுதினான். சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் நூலகம் இருக்கிற இடம்தான் சொர்க்கமாக இருக்கும் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமாங்க? நீங்கள் எதை வேணால் விலை கொடுத்து வாங்கலாம். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? கடைக்கு போய் அண்ணாச்சி 1/4 கிலோ மகிழ்ச்சி நிறுத்து, இந்த பையில் போட்டு கொடுங்க, கேட்க முடியுமா? இல்லை டீ கடைக்கார்ட்ட போய் அண்ணே ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்காக மகிழ்ச்சி, லைட்டாக தூக்கலை நிம்மதியும் கலந்து அப்படி ஒரு ஆற்று ஆற்றி என் கையில் கொடுங்க, வாங்க முடியுமா?
முடியாது. மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஆனால் நீங்கள் நினைத்தால் முடியும். மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும். ஏனென்றால் புத்தகங்களை நீங்கள் விலை கொடுத்து தானே வாங்குகிறீர்கள். என்றால் நீங்கள் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடிகிறது என்றுதான் அர்த்தம். நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த, மனதை அமைதிப்படுத்த எத்தனையோ கோர்ஸ் போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, என்னென்னமோ செய்து பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த புத்தக திருவிழாவுக்குள்ளே போங்க, ஏதோ ஒரு பதிப்பகம் உங்களை உள்ளே கூப்பிடும். அமைதியாக உள்ளே போங்க. ஒரு கோயில் பிரகாரத்துக்குள்ளே போகும்போது எப்படி போவீங்க, அது உங்களை கூப்பிடும். போய் ஒவ்வொரு புக்காக எடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு புத்தகத்தில் உங்கள் கை அப்படி பரபரன்னு அதை இறுக்கி பிடிக்கும். அதை அப்படி பிரட்டி பாருங்கள். ஏதோ ஒரு வரி உங்கள் சட்டை கலரை பிடித்து இழுக்கும். அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. வீட்டில் உட்காந்து தனிமையில் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேடினீர்களோ அந்த தேடலுக்கான விடை நிச்சயமாக அந்த புத்தகத்தில் இருக்கும். புத்தகம் அவ்வளவு பொக்கிஷங்களை தனக்குள் சுமந்து கொண்டு அமைதியாக இருக்கிறது. அதனால் புத்தகத்திற்கான இடத்தை இந்த பெரம்பலூர் மீண்டும் ஒரு மறுபுரட்சியாக தர வேண்டும். புத்தகம் என்ன செய்யும்? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்காவில் வெர்ஜீனியா அப்படின்னு ஒரு மாகாணம். அங்கே ஒரு நீதிமன்றம், அங்கே ஒரு பெண் நீதிபதி தான் நீதிபதியாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு அப்படின்னா, 4-5 வெள்ளை இன சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் கருப்பு இன பசங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா, இந்த நீக்ரோ பசங்க, அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்குள்ளே போய் கெட்ட கெட்ட வார்த்தையாக எழுதி வைக்கிறாங்க. நீ எங்கள் நாட்டில் இருக்காத, நாட்டை விட்டு ஓடிப்போ, நீங்கள் மனித இனத்தையே சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு நிறைய அவங்கள திட்டி எழுதி வைக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கண்டித்து பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, அபராதம் போட்டு பார்த்தாங்க. ஒருத்தனும் திருந்துற மாதிரி இல்லை. நேராக கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, ஒன்று இவனுக்கு நம்மளும் ஃபைன் தான் போடணும், மறுபடியும் இதை தான் செய்வான். இல்லை சிறார் சிறையில் கொண்டு போய் அடைக்கணும். சிறார் சிறையில் அடைச்சா என்ன ஆகும்? அவன் இதை விட பெரிய வில்லனாக வெளியில் வருவான். மாஸ்டர் படத்தில் பார்த்தோம்ல, விஜய் சேதுபதி எப்படி வெளியில் வந்தார், அது மாதிரி ஆயிரும். அப்போ இவன் திருந்துவதற்கு என்ன செய்வது அப்படின்னு உடனே அந்த அம்மா ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த 5 சிறுவர்களும் 12 புத்தகங்கள் அந்த அம்மா எழுதி கொடுத்தாங்க. இந்த 12 புத்தகங்களையும் மாதம் ஒரு புத்தகமாக படித்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு ஆய்வுரை வழங்க வேண்டும். 1 வருடம் கழித்து என்னை பார்க்க வேண்டும்னு எழுதிட்டாங்க. இந்த 1 வருடத்திற்குள் அந்த பசங்க மேலே எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்று அந்த அம்மாவுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ ஒரு புத்தகம் வளர்ந்து வருகிற குழந்தைகளின் மனசுக்குள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்றால் ஒரு புத்தகத்தை வாசிப்பது அவ்வளவு பெரிய வல்லமையை நமக்குள் விதைக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. ஒரு சின்ன வரி, ஒரு சின்ன கவிதை, ஒரு சின்ன சிறுகதை, ஒரு கட்டுரை, ஒரு நாவல், ஏதாவது ஒன்று உங்களை ஏதோ ஒரு கணத்தில் புரட்டி போட்டுவிடும் ஆற்றல் கொண்டது. அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். தமிழில் கமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை எழுதிட்டு கமா போடு, மானே தேனை போட்டுட்டு ஒரு கமா போடு அப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த கமா எத்தனை தடவை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க? கமாவை எத்தனை தடவை சர்வசாதாரணமான கமாவை பற்றி என்னைக்கே யோசிச்சிருக்கோமா? அப்துல் காதர் அப்படின்னு எங்கள் பட்டிமன்றத்துக்கு நடுவராகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் இருக்கிறார். அவர் கமா எப்படி உருவாகுதுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணார். சொல்கிறாரு, முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்கள், அது கமா ஆகிவிடும். முற்றுப்புள்ளியின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளுங்கள், அது கமா ஆகிவிடும் என்று எழுதுகிறார். என்றால் அந்த வார்த்தைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கமாவுக்கு கூட ஒரு கவிதை எழுத முடியும் என்றால் அது இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற ஒருவரால் முடிகிறது. இப்போ எந்த அளவுக்கு ஒரு மொழியை நேசிச்சிருப்பார். போகிற போக்கில் கவனித்தால் கூட இந்த மொழி ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். பார்த்திபன் ஒரு மேடையில் நடிகை மீனா வந்திருக்கிறாங்க. டக்குன்னு சொல்கிறார், கண்ணே மீனா, மீனே கண்ணா. டக்குன்னு போகிற போக்கில் இந்த மொழி எவ்வளவு நம்ம வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இல்லையா. கலைஞர் அவர்களை பற்றி அண்ணன் நிறைய சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மீன்வளத்துறை அமைச்சர் பேசுகிறதுக்காக வர்றார். அவர் நிறைய பேசக்கூடியவர். உடனே இவர் எழுதி கொடுக்குறாரு குறிப்பு. கொஞ்ச நேரம் போய் நான் ரொம்ப நேரம் பேசினாலும் இவங்க எழுதி கொடுத்துருவாங்க, சீக்கிரம் முடிங்க, நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. அவர் எழுதி கொடுக்கணும். இப்போ எழுதி கொடுக்குறாரு கலைஞர், ஐரை மீன் அளவு பேசவும். அவர் மீன்வளத்துறை அமைச்சர். சுறா மீன் அளவு பேசுகிறதா நீ பாட்டுக்கு, ஐரை மீன் அளவு பேசவும். என்ன ஒரு காமன் சென்ஸ் பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போ இந்த அளவுக்கு இந்த மண்ணில் இந்த மொழியை கொண்டு விளையாட முடியும், மற்றவர் மனதில் நிற்க முடியும் என்று நிரூபித்த எத்தனை பெரியோர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோமா, இப்படி அதை சொல்லலாம்டா அப்படின்னு. திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் கலைஞர் சிலை வைத்திருக்கிறார். இதை எல்லாரும் ஆளுக்கு கவிதை எழுதுனாங்க.
கவிஞர் வாலி பார்த்தார், சிம்பிளாக ஒரு கவிதை எழுதினார். ஊரில் எல்லா சிலையும் பாருங்கள், சிலைக்கு மேலே காகம் உட்காந்துருக்கும். காக்கா தானே உட்காந்துருக்கும் எல்லா சிலைக்கு மேலேயும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உயரமாக வச்சுட்டா அதில் காகம் உட்கார முடியாது. வாலி எழுதினார், எல்லோரும் காகம் அமர்வதற்கு சிலை வைப்பார்கள், நீ மட்டும்தான் மேகம் அமர்வதற்கு சிலை வைத்தாய். என்ன வார்த்தை பாருங்களேன். அதை படிக்கும் போது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மாமியார் பிரச்சனை இருந்தால் கூட அதை மறந்துட்டு நம்ம ரசிக்கிறோமா இல்லையா? வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மொழியின் ஒரு வரிக்கு உண்டு, ஒரு எழுத்துக்கு உண்டு, ஒரு சிறுகதைக்கு உண்டு, ஒரு நாவலுக்கு உண்டு, ஒரு வரலாறுக்கு உண்டு. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி போனீர்கள் என்றால் இந்த சாதாரண பிரச்சனையெல்லாம் உங்களை ஒருபோதும் தீண்டாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமுத பாரதின்னு ஒரு அழகான ஹைக்கூ கவிஞர். ஃபேஸ்புக்கில் நீங்கள் அமுத பாரதி அப்படின்னு அவருக்கு ஃபாலோயர் ஆகிட்டிங்கன்னு வைங்களேன், டெய்லி ஒரு கவிதை போடுறாருங்க. டெய்லி எப்படி ஒரு மனுஷன் ஹைக்கூ எழுத முடியும்? ஆனால் அவர் பாட்டுக்கு எழுதுறாரு. சில கவிதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முழுக்க உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கவிதை எழுதியிருந்தார், 3 வரி தான், ஹைக்கூ தெரியும்ல, 3 வரி தான். விஷத்தை பாய்ச்சும் பாம்பு உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. விஷத்தை பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. நம்ம பாம்பை பார்த்தா பதறுவோம்ல, ஐயோ கொட்டிரும் கொன்றும். ஆனால் அந்த பாம்பு கூட அதை நம்பி இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுது இல்லையா? ஒரு கிளி தான் அதை நம்பி இருக்கிற ஜோசியக்காரனுக்கு அது சாப்பாடு கொடுக்குதுல்ல. ஒரு யானை கூட பிச்சை எடுத்து பாகனை வாழ வைக்குது. ஆனால் இந்த கவிதையை நம்ம இப்படியே சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா? இது பாம்பு பற்றின கவிதையா? நம்ம வீட்டில் இருக்கிற பாப்புக்கள் பற்றிய கவிதை. ஒரு பாம்பு கூட வளர்த்தவனுக்கு சோறு போடுதுடா, விஷத்தை கக்கிற பாம்பு கூட. ஆனால் உனக்கு பாலும் சோறும் தயிரும் ஊட்டி வளர்த்த பெற்றவர்களை நீ என்றைக்காவது திரும்பி பார்த்திருக்கிறாயா என்று புறக்கணித்து விட்டு போன பிள்ளைகளை பார்த்து கேட்குற கேள்வி இல்லையா இது? கவிதைக்கு பின்னால் எவ்வளோ யோசிக்க வைக்கிறாங்க பாருங்கள். பெற்ற தாய் தகப்பனை எனக்குன்னு விட்டுட்டு போகிற பிள்ளைகள் இதை பார்க்கும்போது சவுட்டில் அரைச்ச மாதிரி இருக்குமா? இருக்காது. இன்னொரு கவிதை எழுதினார், 2 சின்ன வரி. கவனியுங்கள், நத்தை கூட சுவடு பதிக்கிறது. நம்ம நத்தையை ஆமையெல்லாம் நம்ம என்னத்துக்கு உதாரணமாக சொல்லுவோம்? சோம்பேறித்தனத்துக்கு. ஒரே இடத்துல அது பாட்டுக்கு கம்முன்னு இருக்கும், இல்லைன்னா மெத்தனமாக இருக்கும், இதுக்கு தானே உதாரணமாக சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, கவனியுங்கள், நத்தை கூட சுவடு பதிக்கிறது. அது போகிற இடத்துல எல்லாம் நான் இங்கே இருந்தேன் என்ற ஒரு அடையாளத்தை பதிவு செய்கிறது. நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? அண்ணன் கூட சொன்னாங்க, வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி. எது வெற்றி எது தோல்வி? யாரை யார் ஜெயிக்க போகிறோம்? கடைசியில் எல்லாருக்கும் அந்த ஐஸ் பெட்டி தான். பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, 10 கார் வச்சுருக்கிறாருன்னா இறந்தவர் ஆடி காரில் ஒரு 5 நிமிஷம் கூட்டு போவாங்களா? எங்கள் அப்பா 5 கார் வச்சுருக்கிறாருடா, 5 நிமிஷம் ஆடி காரில், 5 நிமிஷம் பென்ஸ் காரில், 5 நிமிஷம் அவருக்கு பிடிச்ச அம்பாசிடர் காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பெட்டிக்கில் வைப்பான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் சமம் தானே. பிறைய யாரை ஓடி யார் ஜெயிக்க போகிறா? மனித வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகணும் எதாவது நிர்ணயிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையே இல்லை. இந்த வாழ்க்கையில் நம்ம யாருக்கிட்ட சண்டை போட போகிறோம்? மெதுவாகவே போவோமே. அவங்க கொஞ்சம் முன்னாடி போவாங்க, நம்ம கொஞ்சம் மெதுவாக போவோம், அவ்வளோதான். வண்ணதாசன் தான் எழுதுவார், அவர்கள் ஓடி கடக்கிறார்கள், நான் நடந்து கடப்போம், அவ்வளோதான். ஓடி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கட்டும், நம்ம கொஞ்சம் மெதுவாக போய் அந்த எல்லையை தொற்றுவோமே. இப்போ என்ன, அந்த கப்பு நம்ம வீட்டில் இல்லைன்னா அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பிள்ளைகளை போட்டு விரட்டுறோம் இல்லையா? மதிப்பெண் வாங்கு, 100 வாங்கு, 100 வாங்கு, 95 வாங்கினா அடிக்கிறது. அந்த 5 மார்க்கு எங்கே விட்ட? ஆனால் தெருவிலையே விட்டு வந்த 5 மார்க்கு பிள்ளைகளை போட்டு வதைக்கிறோம். ஒரு 40 மார்க் எடுத்து சந்தோஷமாக இருக்கட்டுமே. 95 மார்க் எடுத்துகிட்டு ஒரே படபடப்பாக இருக்கிறதுக்கு 40 மார்க் வாங்கிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அதுதான் பெரிய சொத்து என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 95 100 மார்க் எடுத்துகிட்டு இன்றைக்கி பிள்ளைங்க போகிறோம் அமெரிக்காலையும் கனடாலையும் லண்டன்லையும் செட்டில் ஆயிடுச்சு. கொரோனாவில் பெற்ற தாய் தகப்பன் செத்ததுக்கு ஒருத்தனும் வர முடியலை. இந்த 35 மார்க் எடுத்து ஃபெயிலாக போய் கிடந்தான் பாருங்க, அவன் தான் தாய் தகப்பனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நல்ல மார்க் எடுத்தவன் போகிற வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டான். இந்த மக்கு பிள்ளைங்க தான் உட்காந்து அம்மா அப்பாவுக்கு ஓடி ஓடி கபசுர குடிநீரும் நிலவேம்பு கசாயம் வாங்கி, அப்பா குடிப்பா எப்படியா பிழைச்சிக்கோப்பான்னு ஆறுதல் சொன்னது எல்லாமே சரியாக படிக்காத பிள்ளைகள் தான். அக்கா அவங்கள நல்லா படிக்கிறாங்கன்னு குறை சொல்லலை. எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும் தானே, அந்த வாழ்க்கையை அவன் வாழட்டும் என்று அவர்களை அனுமதிப்பது தான் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஏன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து பாருங்கள். வாயை மூடிட்டு இருங்கம்மா கொஞ்சம் நேரம், ஏம்மா அமைதியாக இருங்கம்மா, வயசானா சும்மா இருக்க மாட்டிங்களா? இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் சொல்வதை இப்போலாம் கவனிக்கிறீங்களா? வயசானா அமைதியாக இருக்க மாட்டிங்களா? ஏன் அம்மாவுக்கு இப்போ தான் வயசாகுதா? நீ பிறக்கும் போதே அவங்களுக்கு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. ஏன் இப்போ உனக்கு வயசாகுதுன்னு தெரியுமா? இனிமேல் அவங்களால பிரயோஜனம் இல்லை.
எப்போ அம்மா அப்பாவால் நமக்கு பிரயோஜனம் இல்லை என்று தெரிகிறதோ அப்போ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், வயசானால் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், சத்தம் இல்லாமல் இருக்க மாட்டிங்களா, ஏன் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, ஏன் இனிமே இவங்களால இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தமிழில் காணாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும்ல, காங்க சாங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை வரும்ல, அந்த எழுத்துக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா? சங்கு, இங்கு, மங்கு, அந்த இங்கு தான் நிறைய பயன்படுத்தப்படும். அங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாவுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற அப்படிலாம் இருக்குல்ல, அதை எங்கேயா பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு எதாவது பயன் இருக்கா? கிடையவே கிடையாது, அப்படி வார்த்தையே கிடையாது. ஆனால் ஏன் அந்த வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும், சால உள்ள வார்த்தை எல்லாமே பயன்படும், ஆனால் அந்த ஞாவும் பயன்படவே செய்யாது. ஆனால் ஏன் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம்? அதையும் சேர்த்து தான் 247 எழுத்துக்கள் தமிழுக்குன்னு ஏன் சொல்கிறோம்? வீட்டில் ஒருத்தங்களால் பயன் இருக்கும், ஒருத்தங்களால் பயன் இருக்காது. இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் நம்முடைய குடும்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மொழி கூட பயன்பாடே இல்லாட்டாலும் அந்த எழுத்துக்களை இழுத்துக்கிட்டே அழையுது. பயன்பாடு இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட முடியுமா? அப்போல்லாம் எரிய முடியாது. அவங்க நம்மளோடு சேர்ந்தவர்கள். ஒருத்தன் நல்லா படித்து நல்லா இருப்பான், ஒருத்தன் உருப்படாமே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஆனால் பெத்த தாய் அவனை விடவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா வேலையில் இருக்கிறவன் பின்னாடி போகவே மாட்டாங்க. அந்த ஊதரை பிள்ளை பின்னாடியே தான் அந்த அம்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்? அதுவும் சேர்த்து தான் என் பிள்ளை, அவனையும் தானே இந்த வயிற்றில் நான் சுமந்தேன். இதைத்தான் நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பயன்பாடே இல்லாத எழுத்தையும் சேர்த்து தாண்டா தமிழ் என்கின்ற மொழி உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வீட்டில் ஒருத்தனை பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே அத்து விட்டுறக்கூடாது, கழட்டி விட்டுறக்கூடாது என்பதை நம் மொழியின் எழுத்துக்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கறதுன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி நம்ம நிறைய இழந்து போன சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனிதர்கள் மீதான நம்பிக்கை. முன்னாடியெல்லாம் எல்லாருக்கும் உதவி செய், யார் என்ன கேட்டாலும் கொடு, இப்படி தானே வளர்ந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறோம்? உன் வாழ்க்கையை நீ பார், உனக்கு எது தேவையோ அதை செய், அடுத்தவங்களை பற்றி நீ கவலைப்படாத, அவனை பற்றி அவன் கவலைப்படுவான், நீ ஏன் கவலைப்படுற, இதானே பேசுகிறோம். இந்த சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை செத்து போய்விட்டது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தமிழின் எத்தனை எழுத்தாளர்கள் அழகழகாக எழுதியிருக்காங்க. ஒரு 2-3 கதையை சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். பிரபஞ்சன் அபஸ்வரம்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார், முடிஞ்சால் கூகுளில் தேடி படிங்க. அபஸ்வரம் அந்த கதை பேர். ஒரு அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. காலையில் 10:30 அவங்களுடைய வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்குனா, அவங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் தான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாமல் குடும்பம் குட்டியோடு இவங்க ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. இவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறார். சுந்தரேசன் மாமா, இந்த பிள்ளைங்க மாமான்னு தானே கூப்பிடும். அவர் நல்லா வரும்பொழுது ஒரு பிஸ்கட் கம்பெனியுடைய ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பணமாக 1 லட்ச ரூபா கட்டணும். தான் வீடு அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு சேட்டுக்கிட்ட போகிறார். அந்த சேட்டு சொல்கிறாரு, யாரையா ஜாமீன் கூட்டுவா, இதே ஊரை சேர்ந்தவங்கள. அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால், அப்போ ரொம்ப அதிரடியாக இருக்கு, அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டால் உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு அந்த சேட்டு சொல்லிட்டார். அந்த சுந்தரேசை மாமாங்கிறவர் இவர்கிட்ட வர்றார். வழக்கம் போல், நீ தானப்பா எனக்கு உதவி செய்கிற, இப்போவும் உதவி செய், ஒரு ஜாமீன் கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுத்துரு, அவன் பணம் தருவான், அந்த பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மனிதர் சொல்கிறார், இந்த மகனோடு இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதர் சொல்கிறார், நீ உன் வீடு அடமானம் வச்சு தான் அவன்கிட்ட கடன் கேட்குற, அவன் உன்னையே நம்பாமல் என்னையே நம்புறான்னா அப்போ உனக்கு என்னடா மரியாதை இருக்குது? அந்த இடத்துல நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன் நண்பன் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தமாயிரும். விடு, உனக்கு 1 லட்ச ரூபா தானே வேணும், உன் வீடு அடமானம் வச்சு அதுக்கு நான் கையெழுத்து போடுறத விட என் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா உனக்கு வாங்கித்தரேன், நீ சம்பாதிச்சு லாபம் வந்தோடனே கட்டுறா, என் வீடு நீ மீட்டி கொடுறா. இல்லைடா அப்படிலாம் வேணாம், எல்லாம் வேணாண்டா, என் வீடு அடமானம் வச்சு தர்றேன். எந்த கிறுக்குனாது இப்படி சொல்லுவானா? அந்த ஆள் சொல்கிறார், சொல்லி தான் வீடு அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா நண்பனுக்கு கொடுத்துட்றாரு. அவர் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு செம்மையாக வாழ்கிறார். சொந்தமாக 2-3 வீடு வாங்குறாரு, மாருதி கார் வாங்குறாரு, ஓஹோன்னு வாழ்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மனைவிக்கெலாம் நகையாக வாங்கி போடுறார். ஆனால் இவன் வீட்டை திருப்பியும் தரமாட்டேங்கிறார். இவரும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்து வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த சேட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இவர், என்னடா வீட்டை திருப்பி கொடுறா, உனக்காகத்தானே அந்த 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்த, எப்போ வாங்கி கொடுத்த, உன் வீட்டை அடமானம் வச்சு நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா, இது யாரை நம்ப சொல்கிற? இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ் இழுக்கும்ல, வழக்கு இழுன்னு இழுத்துக்கிட்டே தானே இருக்கும். கோர்ட்டு கேஸுனாலே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் பேராசிரியர் தான் ஒரு நகைச்சுவை சொல்வார். ஒரு கோர்ட்லேருந்து வழக்கறிஞர் வெளியில் ஓடுறாரு, கேஸ் கொடுத்தவர் பின்னாடியே ஓடிருக்கார்.
ஐயா எப்படியாவது இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க ஐயா, எப்படியாவது முடிச்சுங்க. ஏன் அவசரப்படுற, நடக்கிற வரைக்கும் நடக்குயா. ஐயா 18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கியா, இது எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட கொடுத்த கேஸு, 2 கேஸும் போய் சேர்ந்துருச்சு, இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். என் மகனும் வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, நடத்துவாங்க ஐயா அப்படின்னு இருக்கிறார். இந்த கேஸ் இழுன்னு இழுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த எதிராளியும் வந்துடுறார். அவரை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றுறாங்க. இவர் வீடு அடமானம் வச்சு பணம் உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு. என் வீடு இருக்கும்போது எதுங்க அவர் வீட்டை அடமானம் வச்சு நான் பணம் வாங்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றார். இவர் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறார். இப்போ சேட்டு என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு வட்டியும் முதலும் வேணும். இப்போ தன் நண்பன் மூஞ்சுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி பொய் சொன்ன உடனே இவர் கூண்டில் ஏறி சொல்கிறார், எவ்வளவு வட்டியோ எவ்வளவு முதலோ மொத்தமாக சேர்ந்து 30 நாளில் நானே கொடுத்துட்றேன் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறார். மகனுக்கு அப்படியே படபடன்னு வருது. இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைல்லப்பா, ஏன்ப்பா, அவன் அப்படி சொல்லிட்டான்ல, இனிமேல் என்ன பண்ணுறது, பணம் முக்கியம் இல்லைடா, விட்றா, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுக்கலாம், அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறார். வீட்டுக்கு சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. அந்த ஏமாத்தினாரில் அவருடைய மனைவி காரில் இறங்குறாங்க. இறங்கி நிறைய நகை போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அண்ணே அப்படின்ட்டு, வாமா வாமா தங்கச்சி உட்கார் சாப்பிடுங்கிறார். உட்காந்த உடனே அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின், தோடு, வளையல் எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க. ஆனால் இது 1 லட்ச ரூபா பெருமானமான்னு தெரியாது, ஆனால் எவ்வளோ இருக்கோ அதை விற்று நீங்கள் கடனை அடைங்கண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏமாற்றிட்டார் பாருங்களேன், நட்டாத்தில் நாங்கள் நிற்கும் போது நீங்கள் எங்களை காப்பாற்றுனீங்க, ஆனால் அந்த மனுஷன் உங்களை ஏமாற்றிட்டார், இதை வச்சுக்கிட்டு எதாவது சமாளிங்க. அவர் சொல்கிறார், இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டு உன் புருஷன்ட்ட போய் என்ன சொல்வ, அவனை எவ்வளோ கேவலமாக திட்டுவான், தப்பாக கூட பேசுவான் இல்லையா, நம்மளுடைய அண்ணன் தங்கை உறவை கூட அவன் தவறாக பேசிடுவான், தயவு செஞ்சு நீ என்ன அண்ணனை மதிச்சேன்னு அதை எடுத்துகிட்டு போயிடு அப்படிம்பார். அண்ணா எடுத்துகிட்டு போயிடு. திரும்ப எடுத்துகிட்டு அந்த அம்மா வாசலுக்கு போகும். இவர் வழி அனுப்ப போவார். நின்று திரும்பி கேட்பா, அண்ணே நீங்கள் வயிறறிஞ்சு எதாவது சொல்லிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையே வீணாயிருண்ணே, உங்களுக்கு வருத்தம் இல்லைல்லண்ணே. இருக்குமா ஒரு சின்ன வருத்தம். என்னண்ணே, எவ்வளோ அன்பான எங்கள் நட்பில் இந்த 1 லட்ச ரூபா பணம் ஒரு விரிசலாக போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு வருத்தம் தான் இருக்கிறதே தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை, அவனை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுமா. இதோடு அந்த கதை முடிஞ்சிடும். 1987 பிரபஞ்சன் இப்படி எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் எங்கேயாவது பார்த்த ஒரு மனிதரை பற்றி தான் எழுதியிருப்பார். நீங்கள் 80களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்திருப்பார்கள். ஒரு பெரியப்பாவாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு மாமாவாக, நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தங்க தான் சொத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாந்து போய் அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் அவன் நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டும் விடு இப்படி சொல்லுகிற மனிதர்கள் இருந்தார்கள் இல்லையா. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? ஒருத்தரை அடித்து கொண்டு பிடித்து கொண்டு எப்படியாவது நான் முன்னேறிடணும், நான் வாழ்ந்துடணும், நான் ஜெயித்திடணும் அப்படி தான் நினைக்கிறோமே தவிர, தவறு செய்த ஒருவனை கூட மனசார மன்னிக்க முடியும் என்று நம்முடைய தமிழ் சிறுகதை சொல்லி இருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் முன்னாடி போனோன்னு வைங்க, ஒரு 30 வருஷம் 1950 தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட இதே பேஸ் பண்ணி கடன் தீர்ந்தது அப்படின்னு. நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊரில் எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிக்கிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர் அந்த காலத்தில் உள்ளவர். இந்த பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது. ஒரு குழி 4 ரூபா 50 காசு தான். அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க. 2.5 வேலி நிலம் இருக்குது. யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன்னு இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி, நீங்கள் யாருக்கிட்ட இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த ஏமாத்துறவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இதை உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இதை நீங்கள் யாருக்கும் சொல்லிடாதீங்க. இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, பதவி வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க, சொத்து வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை, இது உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், இதை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே ஒரு நாள் நீங்கள் இதை எல்லாத்தையும் சொல்லி அழப்போறீங்கன்னு அர்த்தம். இந்த ஆள்கிட்ட அதே மாதிரி சொல்லி 1000 ரூபாய் 2000 அவர் தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று வெண்ட கொடுத்துருவார். அந்த வயலை கூட்டு போய் காமிப்பார். அந்த காட்சி அழகாக இருக்கும். இந்த கதையை நீங்கள் படிங்க, அதனால் நான் முழுசாக விவரித்து சொல்லலை. கடன் தீர்ந்தது அந்த கதை பேர். நீங்கள் இதில் கூட எடுத்து பாருங்கள், கூகுளில் தேடி பாருங்கள் வரும். அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்கள். யாரோ ஒருத்தனுடைய வயல், அது கோயில் நிலம். அந்த வயலை போய் காமிப்பார், எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள், இனிமேல் இது உங்களுக்கு தான் சொந்தம். குத்தகைக்காரன் ஓடி வருவான். அவன் சொல்லுவான், ஐயா நீங்கள் விலைக்கு வாங்கினோடனே என்னை அம்மோன்னு விட்டுறாதீங்கய்யா. இவர் அதெல்லாம் கவலைப்படாதப்பா, நீயே மெயின்டைன் பண்ணிக்கோ,
நெல் மட்டும் கரெக்டாக கணக்கு சொல்லிடு, அது சரிங்கய்யா சரிங்கய்யான்னு கை கட்டி சொல்லுவான். இவர் இந்த பக்கம் வந்தோடனே அவன்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். இப்படியே அவரை ஏமாற்றி ஒரு கட்டத்தில் டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க, அவனை நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா, 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க, அவன் சரியான ஃப்ராடு, நிறைய பேரை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிரும், அப்படியே அதிர்ந்து போய் நிற்பார். என்னங்க என்னாச்சு, அவனை நம்பி 20,000 ரூபா கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஊர் நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான், சொத்தெல்லாம் விற்று அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்தால் அவன்கிட்ட ஒரு பைசாவும் இருக்காது, ஏமாத்தினவன் கையில் எந்த பைசாவும் இருக்காது, எல்லாத்தையும் செலவழித்து ராமேஸ்வரம் வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு லைஃப்பை அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கே ஆயிடுவான். இன்றைக்கோ நாளைக்கோன்னு அவன் சாக கிடப்பான். யார், ஏமாத்தினவன். இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா, இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வான், கடவுள் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான், என்னை ஏமாத்தினேல, என் வயிற்றுச்சல் விழுந்தையில் இருந்தால் சாக கிடக்கிறேல இதானே நம்ம வார்த்தை. இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை ஏமாத்தினவன் சாக கிடக்கான், எப்படி பார்த்தாலும் 2-3 நாளில் செத்து போயிடுவான். என்னடா சொல்கிற, ஆள் ஆகிருதியாக இருப்பான்ல, இருப்பான், ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் என் உடம்புல நிற்கும், சாவை கிடக்கிறான். திட்டுன்னு எந்திரிச்சு வேகமாக அவன் வீட்டுக்கு போகிறார். நாம் கூட என்ன நினைப்போம், ஏதோ திட்டுறதுக்கு போகிறாரு, இல்லை ஏதாவது இருந்தால் குடுறான்னு கேட்க தானே போகிறாருன்னு நினைப்போம். நேராக போவார். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க மனைவி பதறி போயிடுவாங்க. ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு. யார் தேசிகர் வந்திருக்கார். இவனால் எந்திக்க கூட முடியாது, இப்படியே பார்ப்பான். சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து, இந்த பாரு, நீ இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற, என்னை ஏமாற்றிட்ட, ஆனால் என்னை ஏமாற்றி என் காசில் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க, உன் கடனை அடைச்சிருக்க, உன் மனைவியோடு நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க, நல்லா சாப்பிட்ருக்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, என் காசால் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க, அதில் எனக்கும் சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் நீ எனக்கு கடனாளியாக நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சலில் விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்போ 1 ரூபா 2 ரூபா என்ன இருந்தாலும் என் கையில் கொடு, அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு உட்காருவார். அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். அவன் கையை கூட தூக்க முடியாது. அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனா இருக்குங்க, அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமேல் யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியாக போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது. 20,000 ரூபா கடன் வெறும் 1/4 ரூபாயை போய் வாங்கிட்டு உன் கடன் தீர்ந்தது, உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவன் சொன்னான் என்றால், அந்த வார்த்தையை வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. 1-2 பேர் இருக்கிறாங்க. இளிச்சவாயங்கிற பேரோடு இருக்காங்க, பொழைக்க தெரியாத கிறுக்கேங்கிற பேரோடு இருக்கிறாங்க. எங்கள் பக்கத்து தெருவில் ஒருத்தருங்க கொஞ்சம் அப்பாவி மனுஷன், திடீர்னு ஒரு ஆள் வந்திருக்கான். ஒரு இளைஞன் வந்து மிலிட்ரியிலேருந்து வர்றேன், அந்த பையனுடைய ஃப்ரெண்டு பர்ஸை தொலைச்சிட்டேன், என்னாச்சு, ஒரு 500 ரூபா கொடுங்கன்றிருக்கான். இவர் கடக்கார் படக்குன்னு 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டார். போனவன் தான். அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நான் அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான். இவரை போகிற வர்றவங்களாம் கிண்டல், எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்களேன், என் பர்ஸை தொலைச்சிட்டேன், இப்படியே கேலியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், எல்லாரும் என்னைய திட்டுறாங்கம்மா, அவனை தானேம்மா திட்டணும், பர்ஸ் இல்லைன்னு ஒரு 24 வயசு பையன் நான் மகன் மாதிரி வந்து நின்று என் பர்ஸு தொலைச்சிட்டேன், நான் ஊருக்கு போகணுன்னு ஒருத்தன் கேட்குறான், என்கிட்ட ரூபா இருக்குது, 500 ரூபா நான் கொடுக்குறேன், யார் அங்கே திட்டணும், ஏமாத்தினவனால திட்டணும், நான் நம்பி கொடுத்த என்னையே இந்த ஊர் திட்டிக்கிட்டு இருக்குன்னு அவர் வருத்தப்பட்டார். நான் அப்பயும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், பாவம் நீங்கள் நல்ல மனுஷன் சார். இன்றைக்கி நல்ல மனுஷனுக்கு பேரே என்னது? பாவம் நல்ல மனிதன். எந்த ஒரு நல்ல விஷயமும் நல்ல உறவுகளும் நல்ல நட்பும் நம்ம கூட இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம உடலின் ஒரு உறுப்பாக கூட இருக்கலாம். சுஜாதா கை அப்படின்னு ஒரு கதை எழுதினார். கதைக்கு பேரே கை தான். ஒரு ஓவியன் அப்படியே அழகாக ஒரு 2-3 கோடில் உங்களை அப்படியே அழகாக வரைஞ்சிருவான். சின்ன சின்ன அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாத பொருளை வச்சு ஒரு பொம்மை செஞ்சுருவான். அப்படி ஒரு கலைஞன் அவன் தெருவில் ஓவியம் வரைஞ்சி தான் வாழ்க்கையை நடத்துவான். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும், ரொம்ப கஷ்ட ஜீவனமாக இருக்கும். மனைவி சொல்லுவாள்,
உங்கள் ஓவியத்தை வச்சு ஒரு ஆணியம் பிடுங்க முடியல, அதாவது ஒரு கம்பெனிக்கு தயவு செஞ்சு வேலைக்கு போ அப்படின்னு. சரின்னு ஒரு பேப்பரில் பார்ப்பான், சோப்பு கம்பெனிக்கு சேல்ஸ் மேனேஜர் வேலை, சேல்ஸ்மேன் வேலை. இவன் அந்த இன்டர்வியூக்கு போவான். 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு அம்மா 2 ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. போய் வணக்கம் சொல்லுவான். என்னப்பா படிச்சிருக்கிற? இல்லை நான் ஒரு ஓவியன். இப்போ ஓவியனுக்கு சோப்பு கடைக்கு என்னப்பா சம்மந்தம், நீ எப்படி போய் சோப்பு விற்ப? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்கும், உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் முடியும்? அந்த பென்சில் கொடுங்க மேடம், ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி ஒரு நிமிஷத்தில் ஒரு 5 கோடு போட்டு அவங்கள வரைஞ்சிருவான். 5 கோட்டில் அவங்கள அப்படி தத்ரூபம் வரைஞ்சோன்னு அந்த அம்மா மிரண்டு போய், என்னப்பா இப்படி வரைகிற, நான் உனக்கு 10க்கு 10 மார்க் போடுறேன் அப்படின்றவாங்க. மீதி 2 பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு இந்த வேலைக்கு என்ன சம்மந்தம்? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், 3 பேருமே என்னை செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நான் வரைஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு என்னை பிடிச்சி போச்சுல்ல, அது மாதிரி நான் அந்த ஒவ்வொரு கடையிலையும் போய் ஏதோ ஒரு வகையில் நான் படம் வரைஞ்சி அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவேன், அப்புறம் ஆர்டர் வாங்கிடுவேன். பரவாயில்ல, கொஞ்சம் நியாயமாக தான் உன்னுடைய கருத்தை சொல்கிற, ஆனால் 500 ரூபாய் நீ அட்வான்ஸ் கட்டணும், ஒரு 10 நாளைக்குள்ளே நீ கெட்டு, உனக்கு நாங்கள் டைம் தர்றோன்றாங்க. 10 நாளைக்குள்ளே நான் 500 ரூபாய்க்கு எங்கே போவேன்? 500 ரூபாய் கெட்டு இந்த வேலை உனக்கு அப்படின்றவாங்க. வீட்டுக்கு போய் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், இருக்கிற சின்ன பொருட்களெல்லாம் விற்று பார்ப்பான், 500 ரூபா கிடைக்காது. மனைவியும் மகள்கிட்டையும் ஒரு ஐடியா சொல்லிவிட்டு ஒரு பார்க்குக்கு போயிடுவான். பார்க்குக்கு போய் இந்த ஓவியம் வரைகிறதுக்கெல்லாம் சார்ட்லாம் வச்சு உட்காந்து இந்த அம்மா ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து, என்னை வரைவீங்களா அப்படின்னு, உட்காருங்க வரைகிறேன்னு 5 நிமிஷத்தில் அவன் மனைவியை வரைஞ்சி கொடுப்பான். அவள் உடனே எடுத்து ஒரு 10 ரூபா கொடுப்பான். கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் போய் காமிப்பா, பாருங்களேன் ஒரு 5 நிமிஷத்தில் என்னை எவ்வளோ அழகாக இருந்தாலும் வரைஞ்சிட்டார், வெறும் 10 ரூபா தான், வெறும் 10 ரூபா தான்ட்டு அவள் போயிடுவாள். எல்லாரும் ஆளாளுக்கு வந்து உட்காந்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே ஒரு 10 நாள் வரைஞ்சி விரல் வீங்க கை வலிக்க வலிக்க வரைஞ்சி 500 ரூபா தேத்திடுவான். தேத்தி இந்த வேலை எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிருண்டா, நம்ம லைஃப் செட்டில் ஆயிருன்ட்டு பஸ்ஸில் ஏறி அந்த கம்பெனிக்கு போவான். பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் கூட்டத்துக்குள்ளேருந்து இப்படி இறங்கும் போது சகதி வலிக்கு அப்படியே விழுவான், அப்படி மல்லாந்து விழுவான். ஒரு கார் 2 கையிலையும் ஏற்றிட்டு போயிடும், 2 கையிலையும் கரெக்டாக அந்த உள்ளங்கையிலையும் ஏற்றிட்டு போயிடும். அப்படியே மயங்கிடுவான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா 2 கையுமே இருக்காது. எதை வச்சு இவன் ஓவியனானானோ எது இவனுடைய வாழ்க்கையினே நம்பி கொண்டிருந்தானோ இப்போ அந்த 2 கையுமே இல்லை. இன்னொருத்தங்களை நம்பி நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு 2 நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மாடியில் போய் குதிக்க போவான். அவன் கால் 2 காலையும் ஏதோ 2 கைகள் பிடிக்கும். திரும்பி பார்த்தா அவன் மகன் நின்றுட்டுருப்பான். என்னடா ஏன்பா குதிக்க போகிற, ஏன்பா சாக போகிற? அப்பாவுக்கு கையே இல்லைல்லம்மா, அப்பா எப்படிம்மா வாழ முடியும், இந்தாப்பா என் 2 கையை வச்சுக்கிட்டு வாழ்ப்பா அப்படிங்க வந்துக்குள்ள. அவருக்கு அப்படியே மனசே கேட்காது. சரிடா வாடா உனக்காக நான் வாழ்கிறேன்டான்ட்டு வீட்டுக்கு வந்து வாயில் ப்ரஷ் வச்சு வரைய பழகுவான். கொஞ்சம் கொஞ்சமாக வரைய பழகி அவன் என்ன ஓவியம் வரைவான் தெரியுமா? ஒரு கையை வரைவான். அது வரைக்கும் அவன் வாழ்நாளில் கையை வரைஞ்சதே கிடையாது. எல்லாரையும் வரைவான், பொருட்கள் வரைவான், ஆனால் கையின்னு ஒன்று தனியாக வரைஞ்சதே கிடையாது. ஆனால் வாயிட்ட ப்ரஷ் வச்சு பழகி அவன் கையை வரைவான். இந்த பாப்பா கேட்கும், என்னதுப்பா கை வரைஞ்சிருக்க, இது யாரோட கை? அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவாங்க, யாரோட கையாக இருந்தால் என்னம்மா, கையுமா. யாரோட கையாக இருந்தால் என்னம்மா, அது கையுமா. ஏன்னா தன்னிடம் இப்போது கை இல்லை என்பதை அது இல்லாத போதுதான் அவனால் உணர முடிந்தது என்று சுஜாதா அந்த கதையை முடித்திருப்பார். இப்போ நம்மக்கிட்ட அந்த கை இருக்கிற வரைக்கும் எனக்காவது உணர்ந்துருக்கோமா? ஆனால் அந்த கையில் ஒரு வலி வரும்போது தான் ஐயோ கையின்னு ஒன்று இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தான் நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல பழக்கங்கள் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒன்றே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அதோடைய அருமை தெரியும். இதையே நான் அந்த புத்தகத்துக்கு கொண்டு வர்றேன்னா, ஒரு ஆங்கில நாவல் 1953 ஒருத்தர் எழுதினார், ரே பிராட்பரி அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர். இதோட முடிச்சிருவோம். 451 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த கதை பேர். ஃபாரன்ஹீட் 451 டிகிரி. இப்போ செல்சியஸ்னால் குளிர்நிலையை குறிப்பது, ஃபாரன்ஹீட்னா என்னது, வெப்பநிலையை குறிப்பது. இந்த 451 டிகிரிங்கிறது என்னன்னா, ஒரு தாளை நீங்கள் எரிச்சிங்கன்னா எவ்வளவு கொதிநிலையோ அது 451 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த கதையுடைய தலைப்பு இதுதான். ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டில் திடீர்னு அந்த அரசாங்கத்துக்காரங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இந்த மக்களை நம்ம முட்டாளாக வச்சுருக்கணும், இவங்க சிந்திக்கவே கூடாது. சிந்திச்சாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா ஆட்சியை மாற்றுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம தான் இவங்களை ஆட்சி செய்யணும்னா இவங்களை சிந்திக்க விடக்கூடாது. சிந்திக்காமல் இவங்க இருக்கணும்னா என்ன செய்யணும், இவங்களை படிக்க விடக்கூடாது. இவங்களை படிக்க விடக்கூடாதுன்னா என்ன செய்யணும், புஸ்தகமே இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புதிய துறையை உருவாக்குவாங்க. தீ எரிப்பு துறை. தீ அணைப்பு துறை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தீ எரிப்பு துறைன்னு ஒரு பெரிய வண்டி, அதில் வீரர்கள்லாம் இருப்பாங்க. யார் வீட்டில் புத்தகம் இருக்கோ அங்கேருந்து ஒரு அபாய மணி அடிக்கும். இந்த வண்டியில் எல்லாம் போய் புத்தகத்தை எல்லாம் இழுத்து போட்டு எரிச்சு போட்டு வந்துடுவாங்க.
யார் புத்தகம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் குற்றவாளிகள். புத்தகம் இல்லாதவங்க நிம்மதியாக வாழலாம், படிக்காதவங்க சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா அவங்க முட்டாள்களாக தானே இருப்பாங்க, சிந்திக்கவே மாட்டாங்களே, நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ அந்த தீயணைப்பு படை வீரனாக ஒருத்தர் இருப்பான், அவன் தான் அந்த கதைக்கு கதாநாயகன். அவன் ரொம்ப ஆர்வமாக போய் தேடி பிடிச்சி புஸ்தகத்தெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருப்பான் ஆசையாக. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிழவி இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு 50 புத்தகம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு போயிடுவாங்க எரிக்கிறதுக்கு. அதை எரிக்க போகும்போது அந்த பாட்டி அவ்வளவு சண்டை போடும் இவங்கக்கிட்ட, புத்தகங்கள் தான்ப்பா வரலாறு, அது இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்ந்தோன்னே தெரியாது, புத்தகத்தை எரிக்காதீங்கன்னு காலில் கையிலையுமா விழும் பா அப்படின்னு அந்த பாட்டியை தள்ளி விட்டுட்டு எரிப்பாங்க பாருங்கள். அந்த நெருப்பில் விழுந்து அந்த பாட்டி இறந்து போயிடும். இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும், தான் உயிரை கொடுக்குற அளவுக்கு புஸ்தகம் ரொம்ப பெருசு அப்படின்னு எரியாமல் இருக்கிற ஒரு புத்தகத்தை யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்து தான் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்குவான். அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் போய் எரிக்க போகும்போது 1 புக்கு 2 புக்கு எடுத்துகிட்டு வந்து வாசிக்க ஆரம்பிப்பான். வாசிக்க இந்த மனித குலம் எப்படி தோன்றியது, இது எப்படி வாழ்ந்தது, எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உண்மையெல்லாம் இவனுக்கு தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுவான். இது அவன் மனைவிக்கு பிடிக்காது. கணவர்கள் புத்திசாலித்தனமாக பேசினா மனைவிகளுக்கு பிடிக்காது. உடனே அந்த அம்மா போட்டு கொடுத்துரும், இந்த ஆள் புத்தகத்தை வச்சுருக்கான் அதனால தான் புத்திசாலித்தனமாக பேசுகிறான்னு போட்டு கொடுத்த உடனே இவனை பிடிக்கிறதுக்கு காவல்துறை வரும். தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுவான். காட்டுக்குள்ளே போன பிறகு தான் தெரியும் அங்கே நிறைய மனிதர்கள் புத்தகம் படித்ததால் தண்டனை பெறப்பட்டு காட்டுக்குள்ளே இருப்பாங்க. பார்த்தா அவங்களே நடமாடும் புத்தகங்களாக மாறிடுவாங்க. புத்தகத்தை தானே எரிப்பேன், நான் இந்த புத்தகத்தை எரிப்பதற்கு முன்னாடி ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு புத்தகமாக இருப்பான். பொன்னியின் செல்வன் இந்த போயிட்டு இருக்கான் பாரு, இவன் தான். அவனை கூப்பிட்டா அம்புட்டையும் அழகாக சொல்லுவான். காரல் மார்க்ஸ் வேணுமா, இந்த இவன் தான் காரல் மார்க்ஸ். இவன் தான் திருக்குறள் 1330 பொருளோட சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒரு நடமாடும் புத்தகமாக இருப்பார்கள். இவன் கிட்டத்தட்ட 50 புத்தகம் படித்ததுனால 50 புத்தகத்தின் உரிமையாளனாக இவன் அந்த மண்ணில் இருப்பான். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், இவர்கள் சிந்தனையால் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். திடீர்னு அந்த ஊருக்குள்ளே சண்டை வந்து, யுத்தம் வந்து, குண்டுகள் போடப்பட்டு அந்த நாடே அழிந்து போகும். புத்தகம் படிக்காத நாடு அழிந்துதான் போகும். புத்தகங்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னொரு புதிய நாட்டை உருவாக்குவோம் என்று காட்டுக்குள் இருந்து அவங்க திரும்ப நாட்டுக்குள் வருவதாக அந்த கதை முடியும். இது திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு நிறைய விருதுகளை பெற்றது. இதை நான் ஏன் இங்கே சொல்ல வருகிறேன் என்றால், புத்தகம் என்ற ஒன்று இங்கே கொட்டி கிடப்பதால் தானோ என்னவோ அதனுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை புத்தக திருவிழாவுக்கு நாம் வந்தோம், எத்தனை புத்தகங்கள் வாங்கினோம், அத்தனை புத்தகத்தையும் படிச்சிருக்கோமா? மனசாட்சியை தொட்டு சொன்னோன்னு வைங்களேன், நிச்சயமாக வாங்கிய புத்தகங்களை நாம் முழுவதுமாக படிக்கவில்லை. 1 புக்கோ 2 புக்கோ இன்னும் படிக்காமல் தான் நம் அலமாரியில் இருக்கிறது. ஒரு எழுத்தாளனை நீங்கள் அவமானப்படுத்த வேண்டும் என்றால் புத்தகத்தை வாங்காமல் இருப்பது மட்டும் அவனை அவமானப்படுத்துவதில்லை, வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் இருப்பதும் ஒரு எழுத்தாளனுக்கு செய்கிற அவமானம்தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.